This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க கோர்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இயக்குனர் இயக்கத்தில் உருவாகி வரும் ஜூலை 4ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ள படம் பறந்து போ. இந்த படத்தின் ப்ரமோஷன் பணிகள் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. படத்தில் மெக்சி சிவா கதாநாயகனாக நடித்துள்ளார். படத்தின் ப்ரமோஷன் வேலைகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இயக்குனர் ராம் தமிழ் சினிமாவில் நடந்து வந்த பாதை, குறிப்பாக அவரது இயக்கத்தில் வெளியான படங்கள் குறித்து எக்ஸ் பக்கத்தில் சினி பிளஸ் என்ற பெயரில் உள்ள தீவிர ரசிகர் ஒருவர் மிகவும் வர்ணித்து பகிர்ந்துள்ளார். அவரது பதிவு குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். இயக்குனர் ராம் படம்னா ஒரு தனித்துவம் இருக்கும். நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு பயணம் போன மாதிரி. அதுதான் ராம் மேஜிக். அவர் சொல்கிற மாதிரி படங்கள் வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அது ஒரு தத்துவம். கற்றது தமிழ். ஒரு தமிழ் இளைஞனோட கோபம், தனிமை, அடையாளம் தேடுதல், இதுதான் ராம் சினிமா உலகத்திலேயே நம்மளை கூட்டிட்டு வந்து முதல் படி. சுமதி, பிரபாகர்னு இந்த கதாபாத்திரங்கள் நம்மளை மனசில் இன்னும் ஆழமாக நிற்கும். பைத்தியக்காரனாக நான், அவன் கேட்குற கேள்வி காலம் கடந்தும் ஒலிக்கும். ஒரு அப்பா பொண்ணு உறவு, கல்வி முறை பற்றிய கேள்வி, அன்புக்கு ஏழ்மை இல்லைன்னு சொல்கிற கதை, செல்லம்மாவும் அவளோட அப்பா பேசிக்காத அன்பு நம்ம கண்கலங்க வச்சுது. ராம் படத்தில் சமரசமற்ற கலையை, பாசத்தையும் வலியையும் அவ்வளவு அழகாக காட்டியிருந்தார். தரமணி, நவீன கால உறவுகள், சென்னை மாநகரத்தின் யதார்த்தம், ஒரு பெண்ணின் சுதந்திரம், இதெல்லாம் பேசின படம். ஆண்ட்ரியாவின் கதாபாத்திரம் சமூகத்தின் இரட்டை வேடத்தை எவ்வளவு வெளிப்படையாக காட்டியிருக்கும். சமூகத்தின் உண்மையை பிரதிபலிக்கும் கண்ணாடிதான் அவர் சினிமா. அப்பா மகள் பாசம், ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையோட உலகம், இயற்கைக்கும் மனித குலத்திற்கும் உறவு, இதையெல்லாம் ராம்சார் காட்டிய விதமே அற்புதம். மம்முட்டி சாரோட நடிப்பு, படத்தோட அமைதி, கலையும் இலக்கியமும் சேரும் இடம், பேரன்பு ஒரு பெரும் கவிதை, மனசுக்குள்ள இப்படியும் இறங்கிவிடும். ராம் படங்களை இசைக்கும்னு ஒரு தனி உயிர் உண்டு. யுவன் சங்கர் ராஜாவின் இசை படத்தோட உறவுகளை அப்படியே நமக்குள்ள கடத்தும், அதுக்கு உயிர் கொடுக்கும். முத்துக்குமார் போன்ற கவிஞர்களின் பாடல் வரிகள், ஒவ்வொரு இசையும் படத்தோடு வலியும் அன்பையும் ஏக்கத்தையும் அப்படியே நம்ம மனசுல பதிய வைக்கும். வசனங்கள் பேசாததை இசை ஒரு பெரிய மௌனமா நமக்குள்ள பேசும். ராம் படங்களின் ஆழத்துக்கு இசையும் கவித்துவமான பாடல் வரிகளும் ஒரு முக்கிய காரணம். இப்படிப்பட்ட ஆழமான கலை படைப்புகளை தந்த டைரக்டர் ராம் தன் அடுத்த படமான பறந்து போ இன்னும் ஒரு ஆழமான விஷயத்தை நமக்கு உணர்த்தும். ஜூலை 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ராம் சார் படங்கள் எப்பவும் பேசப்படும். ஏன்னா அவர் மனுஷ மனசையும் வாழ்க்கையோட உண்மைகளையும் அப்படியே காட்டுவார். அவர் கலை பயணம் தொடரட்டும், இன்னும் நிறைய நல்ல படங்கள் தரட்டும் என பதிவிட்டுள்ளார். இந்த பதிவு பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.